தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்ட விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார். வாழ்க்கை ப்ரெடிக்டபிளா இல்லாம தான் இருக்கும்ல, அப்படி இருந்தாதான் அதுவே நம்மளுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும்ல. அப்போ ஏற்பட்ட விஷயம் ஒன்று நடக்க போகுதுங்க. அதாவது ஒருத்தர் சில வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு குழந்தைய கையில் வச்சுட்டு இருந்தாப்புல. ஆனால் அந்த குழந்தைக்கு எதிராக ஃபிஃபா வேர்ல்ட் கப் ஃபைனல்ஸ் அவர் ஆடுவார்னு சத்தியமாக நினச்சி பார்த்துருக்க மாட்டார். அப்போ ஏற்பட்ட விஷயம் நடக்க போகுது. இதை பற்றி தான் முழுக்க பார்க்க போகிற நிகழ்ச்சியில் போகலாம். ஒரு வழியா ஸ்பெயினை எதிர்த்து யாரு ஃபைனல்ஸ்ல கிளம்புறங்க போறாங்கன்னு இப்ப கடைசியா நடந்து முடிஞ்ச மேட்ச் மூலமா தெரிஞ்சிருச்சா? வேற யாரு? அர்ஜென்டினா இந்த முறை ஃபைனல்ஸ் போயிருக்காங்க. இந்த ஸ்பெயின் வெர்சஸ் அர்ஜென்டினா ஃபைனல்ஸ்ல மோத போறாங்களே. ஆக்சுவலா இந்த மேட்சை முன்னிட்டு ஹாலிவுட்டோட முக்கியமான ஸ்டார்ஸ்லாம் அந்த காலத்துக்கிட்டே வர போறாங்களாமா. ஒரு பெரிய ஈவெண்ட்டே ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. எந்த அளவுக்கு பெருசுனா, இது வரைக்கும் ஒரு ஃபுட்பால் டோர்னமெண்ட்ஸாக இருந்து இவ்வளோ செலிபிரிட்டிஸை பார்த்துருக்க முடியாதான். அந்த அளவுக்கு பெரிய ஈவெண்ட்டை அங்கே பிளான் பண்ணியிருக்காங்க. ஏன்னா ஃபிஃபா வேர்ல்ட் கப் ஃபைனல்ஸ் ஆச்சு சும்மாவா? வர 20ஆம் தேதி நடக்க போகுது இந்த ஃபைனல்ஸு. ஆக்சுவலாக இந்த முறை இறுதிப் போட்டியில் ஜெயிச்சு யாருங்க இந்த வேர்ல்டு கப்பை தூக்க போகிறா? ஒரு பக்கம் 19 வயசு பேபியா, இல்லை இன்னொரு பக்கம் 39 வயசு டேடியா? இதுதான் இப்போ எல்லாரும் டிபேட் பண்ணிட்டு இருக்காங்க சோஷியல் மீடியா முழுக்க. யார் தெரியுதா? நம்ம மெஸ்ஸி தான். கையில் ஒரு குழந்தை தெரியுதா? அந்த குழந்தைய அவர் தான்பான்ற மாதிரி தான் ஒரு பெரிய சம்பவம் இது. ஆக்சுவலாக மெஸ்ஸி அந்த டைம் எல்லாம் பயங்கர இன்ட்ரோவர்ட். அவ்வளோ சீக்கிரம் யார்கிட்ட பேசிட மாட்டாப்லையா, ரொம்ப கூச்ச சுபாவம் அப்படி இருந்த காலகட்டம். ஆக்சுவலாக நான் உண்மையை சொல்கிறேங்க, நம்ம கஷ்டமாக இருக்கும், ஆனால் உண்மை ஒன்று தான் இருக்க முடியும். மெஸ்ஸி கையில் ஒரு குழந்தை இருக்குல்ல, இந்த குழந்தை எதிர்த்து தான் மெஸ்ஸி ஃபைனல்ஸ் விளையாட போகிறாரு. ஹைலைட்டாக இருக்குல்ல இந்த விஷயம். என்ன மேட்ரு இந்த ஃபோட்டோக்கு பின்னாடி இருக்குது அப்படின்னா, கடந்த 2007 வருஷம் நம்ம மெஸ்ஸி இருக்கார்ல, அவருக்கு அப்போ வயசு 20ங்க. இந்த பார்சிலோனா கிளப் டீம் இருக்குல்ல, இந்த லாலிகெல்லாம் பார்த்துருப்பீங்களே ஸ்பெயினோடது, அந்த டீமில் ஒரு பெஸ்ட் ஸ்டாராக தலைவன் வளம் வந்துட்டு இருக்க டைம் அது. அப்போ என்ன ஆகுது, இந்த யூனிசெஃபோட சேரிட்டி ஃபோட்டோ ஷூட் ஒன்று பிளான் பண்ணுறாங்க. அந்த ஃபோட்டோ ஷூட்டில் பார்சிலோனா பிளேயர்ஸ்லாம் இருக்காங்களே, அந்த கிளப் டீமோட பிளேயர்ஸ்லாம், அவங்க இந்த ஸ்பெயினில் வசிச்சுக்கிட்டு இருக்க லோக்கல் ஃபேமிலிஸ் இருக்குது பாருங்க, அவங்க கூட இருக்க மாதிரி சில ஃபோட்டோஸை ஷூட் பண்ணுறாங்க. அப்படி ஃபோட்டோ ஷூட் நடக்கும்போது நம்ம மெஸ்ஸி, 20 வயசு மெஸ்ஸி, ஒரு குழந்தைய குளிப்பாட்டார் தெரியுதா? இந்த குழந்தை வேறு யாரும் இல்லை, நம்ம யமால். இப்போ உலகம் முழுக்க எல்லாம் பெரிய திங்க அடுத்து ஃபுட்பால் இவர் தான் பேசிக்கிட்டு இருக்கோல, 19 வயசு யமால், அவர் தான் இந்த குழந்தைய. அப்போ யமாலுக்கு வயசு என்ன தெரியுமா? 5 மாதம். யமால் ஆக்சுவலாக பிறந்தது 2007 வருஷம் தான் பிறந்தாரு. 2007 ஜூலை மாதம் பிறந்தாரா? ஸோ அதுலேருந்து பிறந்த 5 மாதம் ஆகுதா? மெஸ்ஸி கையில் யமால் குளிப்பாட்டுறாப்புல நல்லா ஒரு பிளாஸ்டிக் பக்கெட்டில் போட்டுக்கிட்டு. இன்னொரு பக்கம் யமாலோட அம்மா இருக்காங்களா, ஷைலா பானா, அவங்களும் அந்த ஃபோட்டோ ஷூட்டில் ஒரு ஓரமாக இருப்பாங்க. இவ்வளோ விஷயங்கள் பார்க்கவும் கேட்கவுமே ரொம்ப புதுசாக இருக்குல்ல மக்களே. எந்த குழந்தைய அவர் தூக்கி குளிப்பாட்டினாரோ கடைசியில் அந்த குழந்தை தான் இந்த அப்போசிட் டீமில் இருக்க ஒரு பெரிய ஸ்டார் பிளேயரு. இதெல்லாம் மெஸ்ஸி சத்தியமாக எதிர்பார்த்துருக்க மாட்டாருங்க. அந்த மேஜிக் இப்போ நடக்க போகுது ஃபைனல்ஸ் அப்போ. ரைட்டு, இந்த ஃபிஃபா வேர்ல்ட் கப் இது வரைக்கும் நிறைய நடந்திருக்கு பார்த்தீங்களா? இதில் யார் அதிகபட்ச கோல்ஸ் அடிச்சிருக்கா? நீங்கள் கண்ணை மூட்டு சொல்லலாம் மெஸ்ஸின்னு சொல்லிட்டு 21 கோல்ஸ் அடிச்சிருக்காப்புல. அவர் ரெக்கார்டை இன்னும் யாராலும் பீட் பண்ண முடியல. ஆனால் ஈஸியாக பீட் பண்ண முடியும் அடுத்த வேர்ல்ட் கப்பில். வேறு யாரும் இல்லை, நம்ம எம்பாப்பே இருக்கார்ல, இவர் அடுத்த வேர்ல்ட் கப்பில் கிளம்புறங்கிறானாக்கா முடிஞ்சு போயிடுச்சு. மெஸ்ஸியை ரொம்ப ஈஸியாக அவர் பீட் பண்ணிவிடுவாருங்க ஒரு சாதனையை. பிகாஸ் எம்பாப்போட இப்போதைய கோல்ஸ் கவுண்ட் மட்டும் எவ்வளோ தெரியுமா? 20 கோல்ஸ் அடிச்சிருக்காப்புல. மெஸ்ஸி அடிச்சிருக்கிறது 21. அடுத்த வேர்ல்ட் கப்பில் மெஸ்ஸி இருப்பாரா இல்லையான்றது டிபேட்டுக்குள்ள விஷயந்தான், அதை விடுங்க. ஆனால் எம்பாப்பே போகிறாருனாக்கா ஒரு பெரிய சாதனை அவர் காத்துக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். எம்பாப்பே ஒருவேளை அந்த சாதனையை படைச்சிட்டாருனா அந்த சாதனையை முறியடிக்கிற வாய்ப்பு இன்னும் 2 பேருக்கு இருக்குது. யார்? ஒருத்தர் நம்ம ஹாலண்டு, இன்னொருத்தர் நம்ம யமால். வேறு யார்? ஸோ மெஸ்ஸி, ரொனால்டோ இவங்களுக்கு அடுத்தபடியாக இந்த 2 பேர் சார்ந்த எரா இருக்குல்ல, அது முடிஞ்சு ஹாலண்டு, எம்பாப்பே அண்ட் யமால் இவங்க எரா மெல்ல ஆரம்பிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்த 3 பேர் தான் ஃபிஃபாவில் அடுத்த பிக் திங்ஸு. அதில் மாற்றுக்கிறதே இல்லை. சரி ரைட்டு, ஃபைனல்ஸை பற்றி பேசியாச்சு. இதுக்கப்புறம் நடக்க போகிற சம்பவங்களை பற்றியும் பார்த்தாச்சு. ஃபைனல்ஸ்குள்ளே அர்ஜென்டினா போச்சுல்ல, அதுக்கு ஒரு மேட்ச் காரணமாக இருந்திருக்குல்ல செமிஃபைனல்ஸு, அதை பற்றி பேசாமல் இருக்க முடியுமா? அப்சல்யூட் சினிமானா இந்த மேட்ச் தான். அப்போ ஏற்பட்ட மேட்ச் அர்ஜென்டினாவுக்கும் இங்கிலாந்துக்கும் இடையில. இந்த மேட்ச்சுக்கு போகிறதுக்கு முன்னாடி இங்கிலாந்து டீமோட கோச் இருக்கார்ல, தாமஸ் துச்சல், இவர் ஒரு விஷயத்த சொன்னார். இந்த மெஸ்ஸியை மட்டும் நீங்கள் எப்படியாச்சும் கண்ட்ரோல் பண்ணிட்டா போதுங்க. ஏன்னா அவரை தான் கண்ட்ரோல் பண்ணுறது ரொம்ப கஷ்டம்.
அவர் ஒருத்தரை நாங்கள் முடிச்சு விட்டோன்னா கண்டிப்பாக மேட்ச்சில் நாங்கள் வின் பண்ணிவிடுவோம். ஏன்னா மெஸ்ஸி கிட்ட என்ன ஒரு பெரிய மேஜிக்னா கடைசி நேரத்தில் மேட்சை மாற்றி விட்டுறாருங்க. நாங்கள் என்னதான் கஷ்டப்பட்டு எதிர் டீம் ஆனாலும் மாற்றி விட்டுறாப்புல. ஸோ அவரை மட்டும் கண்ட்ரோல் பண்ணிட்டா போதும், அதுக்கு எங்ககிட்ட பிளான்ஸ் இருக்குன்னு சொன்னார். ஆனால் எதிர்த்து நிற்கிறது மெஸ்ஸி ஆச்சு, என்ன பிளான்ஸை போட்டு என்ன பிரயோஜனம்? அதுமாரி தான் மேட்ச் ரிசல்ட்டும் அமைஞ்சிருந்துச்சு. இவ்வளோ தூரம் கனவுகளோடு தாமஸ் அவரோட டீமை இறக்கி விட்டாரா இந்த கோச்சு? என்னாச்சு, அவர் நினச்ச மாதிரி தான் மேட்சோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் போச்சு. தாமஸ் நினச்ச மாதிரியே இந்த போட்டியோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்கும் இங்கிலாந்து டாமினன்ஸாக அப்படி காமிச்சிட்டு இருந்தாங்க. தெரிஞ்சிச்சு ஒரு இடத்துல, ஆஹா அர்ஜென்டினா காலி போல இருக்கு இந்த முறை அப்படின்ட்டு. அதுவும் இந்த மேட்சை பார்க்குறப்ப ஃபுட்பால் மேட்சை பார்க்குற மாதிரி தெரிலங்க, ரெஸ்லிங்கை பார்க்குற மாதிரி இருந்துச்சு. எப்படி திரும்ப கிட்டத்தட்ட அடிச்சுக்கிறாங்க, பிடிக்கிறது அடிக்கிறது தள்ளுறது அப்படி போய்கிட்டு இருக்கு மேட்ச் ஒரு கட்டத்தில். இது உங்களுக்கு கரெக்டாக சொல்லணும்னா இங்கிலாந்து கிட்டத்தட்ட 11 ஃபவுல்ஸ் இந்த மேட்ச்சில், அர்ஜென்டினா 15 ஃபவுல்ஸ். அண்ட் எல்லோ கார்ட்ஸ் மட்டுமே எடுத்துக்கிட்டிங்கன்னா இங்கிலாந்து பக்கம் 1, அர்ஜென்டினா பக்கம் 3. அப்போ எந்த அளவுக்கு கலைபரமாக போயிருக்கோம் பாருங்க. அண்ட் ஃபவுல்ஸு கார்ட்ஸ்னு மாறி 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 நம்ம இந்த மேட்ச்சில் பார்த்து ஒரு மாதிரி ஃபுட்பால் மேட்ச்ன்றது ரொம்ப இன்டென்ஸாக போன எப்படி இருக்கும் அப்படி இருந்துச்சு இந்த மேட்ச். வேற லெவல் போட்டு இந்த உலகக்கோப்பை தொடரில் இந்த கார்டன் இருக்கார்ல, இங்கிலாண்டோட ஒரு ஸ்டார் பிளேயரு, இவர் என்ன பண்ணிட்டாப்ல 55வது நிமிஷத்தில் ஒரு கோல் அடிச்சிட்டார். அவ்வளோதான், இங்கிலாந்து பார்த்தீங்கன்னா 1-0 முன்னிலை. 55வது நிமிஷம் வரைக்கும் வேற எதுவுமே பண்ண முடியல அர்ஜென்டினா இங்கிலாந்து எதிர்த்து. இங்கிலாந்து தான் ஜெயிக்கன்ற மாதிரி எல்லாம் நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதில் அர்ஜென்டினா அந்த கொடுமை இன்னும் எக்ஸ்பேண்ட் பண்ணி கொண்டு போயிட்டாங்க. பிகாஸ் 85வது நிமிஷம் வரைக்கும் அர்ஜென்டினாவால் இங்கிலாந்தை தொட்டு கூட பார்க்க முடியல, ஒரு கோல் கூட அடிக்க முடியல. இந்த இன்பிட்வீன் கேப்பில் ஒரு கிளாஷ் ஒன்று நடந்துச்சு பாருங்க, ஹைலைட்டான சம்பவம். இந்த இங்கிலாண்டோட பெலிங்ஹாம் இருக்கார்ல, இவர் மெஸ்ஸியை பார்த்து ஆர்கியூமெண்ட்டு, அதுக்கப்புறம் சிரிச்சிட்டு போயிட்டாரு விடுங்க ஆர்கியூமெண்ட்டு. நம்ம பெலிங்ஹாம் என்ன சொன்னார், ஆஹா அதெல்லாம் ஃபவுல் இல்லைங்க அப்படின்னாங்க. அதுக்கு மெஸ்ஸி சொன்னது, ஏம்பா தலையில் அடிச்சுட்டு போகிறாப்புல ஃபவுல் இல்லைன்னா எப்படின்ற மாதிரி கேட்க, அதுக்கு பெலிங்ஹாம் இல்லை அதெல்லாம் ஃபவுல் இல்லைன்னு திரும்ப சொல்லவே மெஸ்ஸி ஆல்ரைட் அப்படின்ட்டு ஒரு ரியாக்ஷன் ஒன்று கொடுத்துருப்பாரு பாருங்க. அவ்வளோதான், அந்த ரியாக்ஷன் போதும் இந்த மேட்சோட ரிசல்ட் நம்மளுக்கு என்னவா இருக்க போகுதுன்றதை அப்பயே காட்டுறதுக்கு. பெலிங்ஹாம் தெரியாதனமாக இந்த பீஸ்ட்டை எழுப்பி விட்டாருங்க. தூங்கிட்டு இருந்த அந்த பீஸ்ட் மூடு கொண்டு போயிட்டாப்புல. நான் மெஸ்ஸிடான்ற மாதிரி தான் அந்த ரியாக்ஷனுக்கு அப்புறம் மேட்சோட ரிசல்ட்டை பார்க்குறப்ப நமக்கு புரிய வச்சார் தலைவா மெஸ்ஸி. இந்த மேட்சை முடிஞ்சு இங்கிலாந்து தோத்துட்டாங்க ஆக்சுவலாக, சொல்கிறத பற்றி போக நம்ம பெலிங்ஹாம் இருக்கார்ல, அவர் என்ன தெரியுமா சொன்னார், ஏங்க மெஸ்ஸி என்னோட ஆப்போனண்ட்னா அதுவும் எனக்கு பெரிய பெருமைங்க, அவர் கூட விளையாடுனது அப்படின்னு இருக்காப்புல. அப்போ அந்த மேட்ச்சில் மெஸ்ஸியோட அந்த பீஸ்ட் மோடி எவ்வளோ பீக்குக்கு போயிருக்கோ யோசிச்சு பாருங்க. அந்த ரியாக்ஷனை பார்த்துட்டு வந்துடுங்களா. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் யார் பீஸ்ட் மோடில் இருந்தால் ஒட்டுமொத்த இங்கிலாந்து டீமு. செகண்ட் ஹாஃபில் அந்த கடைசி கட்டத்தில் யார் பீஸ்ட் மோடுக்கு போனால் வேறு யார், அர்ஜென்டினா. இந்த அர்ஜென்டினா கிட்ட இருக்க பெரிய ப்ளஸ்ஸே பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் எம்ஜிஆர் மாதிரி தான் 3 அடி வாங்கிடுவாங்க, அதுக்கப்புறம் திருப்பி கொடுக்குறது ரொம்ப வெயிட்டாக கொடுப்பாங்க. அது போல் ஒரு மேட்ச்சில் பண்ணுறாங்களா, இங்கே அதே தான் பண்ணாங்க. ஆக்சுவலாக இங்கிலாந்து டீம் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹாஃபில் முடிகிற டைம்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஃபெட்டப் ஆகிட்டாங்க. எப்போ அந்த அர்ஜென்டினா ஃபஸ்ட்டு கோலை ப்ளேஸ் பண்ணாங்களோ அப்பயே ஃபெட்டப் ஆகிட்டாங்க. ஆக்சுவலாக 3 ஷாட்ஸ் மட்டும் தான் டார்கெட்டை நோக்கி இங்கிலாந்தால் ஒட்டுமொத்தமாக இந்த மேட்ச்சில் அடிக்க முடிஞ்சது. ஆனால் அர்ஜென்டினா 6 ஷாட்ஸ் டார்கெட்டை நோக்கி அடிச்சிருக்காங்க. இங்கிலாந்தால் இந்த மேட்ச்சில் 331 பாசஸ் வரைக்கும் பண்ண முடிஞ்சது. ஆனால் அர்ஜென்டினா 587 பாசஸ். வேறு யார் அந்த டீமில் வெயிட்டாக இருக்கா, மெஸ்ஸி தலைவர் மேஜர் கான்ட்ரிபியூஷன் இதில். அண்ட் மெஸ்ஸி இந்த மேட்ச்சில் எக்ஸ்ட்ராடனரியாக 2 பாசஸ் பண்ணியிருப்பாரு பாருங்க. நீங்கள் அதை காட்சியை பார்த்துருப்பீங்க, மேட்சை பார்த்துருப்பீங்க. இந்த பிளானெட்டில் அந்த மாதிரி யாரும் பண்ண முடியாது நீங்களே முடிவு பண்ணி சொல்லுவீங்க. அப்பேற்பட்ட பாசஸ். ஏங்க நீங்கள் ஒருத்தர் 2 பேர் ஏமாற்றலாம், ஒரு 4-5 பேர் சுற்றி போட்டு அவங்களை ஏமாற்றி பாலை கொண்டு போகலாம் சாதாரண விஷயமா? மெஸ்ஸி 2 முறை அந்த மேட்ச்சில் அதை பண்ணியிருந்தாப்புல. ஆக்சுவலாக இவரோட கிரேட்டஸ்ட் ட்ரிப்ளிங் ஸ்கில் இருக்குல்ல, அது இந்த மேட்ச்சில் இன்னொரு முறை ஷோகாஸ் பண்ணியிருந்தாரு. உலகம் முழுக்க அதை பார்த்துட்டு அவனை இதாண்டா மெஸ்ஸி இப்போ வந்து பேசுகிறான்ற மாதிரி பல பேரும் அப்படி ஃபயர் விட ஆரம்பிச்சிட்டாங்க. கடைசி 10 நிமிஷம்னாலே அது அர்ஜென்டினா தான், அதில் மாற்று கருத்து இல்லை. அதாவது ஏதோ இந்த ஃபுட்பால் கேமுக்கு புதுசாக அந்த டீம் மாதிரி ஆடுவாங்க ஆரம்பத்தில், ஆனால் கடைசி 10 நிமிஷம் வந்துருச்சுன்னா அர்ஜென்டினா அடிச்சுக்க உலகத்தில் யாருமே இல்லைங்க, எந்த டீமும் இல்லை. இந்த மேட்ச்சில் அந்த மேஜிக் நடந்துச்சு. என்ன ஆச்சு, நம்ம அர்ஜென்டினாவோட என்சோ இருக்கார்ல, அவர் 85வது நிமிஷத்தில் ஒரு கோல் அடிச்சிட்டாப்ல. ஸோ இப்போ மேட்ச் கிட்டத்தட்ட சமனா, இங்கிலாந்து 1 அர்ஜென்டினா 1. இதுக்கப்புறம் நம்ம மார்டினஸ் இருக்கார்ல, அவர் செகண்ட் கோலை ப்ளேஸ் பண்ணிவிடுவாப்ல. ஸோ 2-1 அர்ஜென்டினா லீடு, இங்கிலாந்து பின்னாடி போயிடுச்சு. கடைசியில் இங்கிலாந்து அர்ஜென்டினா 2-1 கோல் கணக்கில் ஜெயிச்சிட்டாங்க. தோக்கிற மேட்சிங்க இது. ஆனால் எப்பேற்பட்ட மேட்சிக்கு கடைசி இந்த ஃபியூ மினிட்ஸில் பண்ணாலும் அர்ஜென்டினா அதை இங்கேயும் பண்ணி ப்ரூவ் பண்ணிட்டாங்க, நாங்கள் அர்ஜென்டினாடா அப்படின்ட்டு.
அர்ஜென்டினா கான்ட்ரவர்சியே இல்லாமல் ஜெயிச்சிருக்க ஒரு போட்டினா இந்த உலகக்கோப்பை தொடரில் இந்த போட்டியை சொல்லலாம். அப்படியா ப்ரோ, கான்ட்ரவர்சி இல்லாமல் ஜெயிச்சானு கேட்டீங்கன்னா போட்டியில் கான்ட்ரவர்சி இல்லை, போட்டி முடிஞ்சதுக்கப்புறம் வந்துச்சு. அதை பற்றி நான் போக சொல்கிறேன், வெயிட் பண்ணுங்கள். ஆக்சுவலாக இது வரைக்கும் எந்த ஒரு ஃபுட்பால் பிளேயரும் 3 முறை வேர்ல்ட் கப் ஃபைனல்ஸில் விளையாண்டதில்லை, ஃபுல் டைம் பிளேயராக விளையாண்டதில்லை. அந்த பெரிய பெருமை மெஸ்ஸிக்கு இப்போ கிடச்சிருக்குங்க. ஏற்கனவே 2014 வேர்ல்ட் கப் ஃபைனல்ஸில் ஆனாரா, 2022 ஆனாரா, இப்போ 2026 ஃபைனல்ஸ்லையும் மெஸ்ஸி கிளம்புறாங்கறாப்புல. ஆக்சுவலாக உங்களுக்கு டவுட் வரலாம், ப்ரோ இதேமாரி 3 வேர்ல்ட் கப் ஃபைனல்ஸில் பிரேசிலோட காஃபு கிளம்புறங்க இருக்காரு, அப்போ அவர் தானே இந்த சாதனை அப்படின்ற மாதிரி கேட்டிங்கன்னா அவர் சின்ன திருத்தம். என்னன்னா அவர் 1994 சப்ஸ்டியூட் பிளேயராக கிளம்புறங்கினாருங்க. ஆனால் மெஸ்ஸி சப்ஸ்டியூட்டாக கிளம்புறங்கள, அதான் வித்தியாசம். ரைட்டு, இந்த கான்ட்ரவர்சி சொன்ன பாருங்க மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த அர்ஜென்டினா வர்சஸ் இங்கிலாந்து பேஸ் பண்ணி, இதுதான் அந்த கான்ட்ரவர்சி. இந்த அர்ஜென்டினாவோட மிட்ஃபீல்டர் இருக்கார்ல கியோவனி லோ செல்சோ, இவர் என்ன பண்ணிட்டாப்ல, இந்த ஒரு பேனரை ஏந்திக்கிட்டு செலிப்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாப்ல. களத்தில் அந்த மைதானத்துக்குள்ளே செலிப்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாப்ல. இவர் கூட சேர்ந்துக்கிட்டு இந்த ஆட்டோமேட்டிக் இருக்கார்ல, அவரும் செம செலிப்ரேஷனு. இவங்க செலிப்ரேட் பண்ணதை பார்த்து அர்ஜென்டினாவோட இன்னும் நிறைய பிளேயர்ஸும் அங்கே ஜாயின் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. ஆக்சுவலாக இதில் என்ன எழுதியிருக்கு, லாஸ் மால்வினாஸ் சன் அர்ஜென்டினாஸ் அப்படின்னு எழுதியிருக்கா. ஆக்சுவலாக இதுக்கான அர்த்தம் என்ன, இதுக்கு பின்னாடி இருக்க அரசியல் என்ன, அதை பற்றி இப்போ ஒன்று ஒன்றா பார்ப்போம் மக்களே. அதுக்குள்ளே அவங்க பண்ண செலிப்ரேஷனை பார்த்துட்டு வந்துடுங்களேன். The Malvinas are Argentine. உங்களுக்கே புரிஞ்சிருக்கும், ஏன் அவங்கெல்லாம் அர்ஜென்டினாவை சேர்ந்தவங்க தான் அப்படின்ற விஷயத்த குறிப்பிட்ட மாதிரி உங்களுக்கே புரியுதா? ரைட்டு, நீங்கள் புரிஞ்சுக்கிட்ட விஷயம் கரெக்டு தான். அதாவது ஃபால்க்லாண்ட் ஐலாண்ட்ஸ்னு ஒன்று இருக்குது. இந்த ஐலாண்டு அர்ஜென்டினாவுக்கு தான் சொந்தமானதுன்னு அவங்க பல வருஷமாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் என்ன பிரச்சனைனா, பிரிட்டிஷோட ஓவர்சீஸ் டெரிட்டரி இருக்குல்ல, அதாவது பிரிட்டன் இருக்க பாருங்க, அவங்களுக்குள்ளே இருக்கிற நிலப்பரப்புகளையும் தாண்டி வெளிநாடுகள்லையும் அவங்களோட கட்டுப்பாட்டு கீழே சில நிலப்பரப்புகள் இருக்குது, சில ஐலாண்ட்ஸ் இருக்குது. அதில் ஒன்று தான் இந்த ஃபால்க்லாண்டும். புரிஞ்சிச்சா? ஸோ பிரிட்டனுக்கும் அர்ஜென்டினாவுக்கும் பெரிய டிஸ்பியூட் பல வருஷமாக போயிட்டுருக்கு. எத்தனை வருஷம் நினைக்கிறேன், கிட்டத்தட்ட 190 வருஷங்களுக்கு மேலே இந்த 2 தரப்புகளுக்கு இடையிலையும் அந்த ஐலாண்ட் சார்ந்து ஒரு பெரிய கிளாஷே போய்கிட்டு இருக்கு. ஏங்க வார்லாம் நடந்திருக்குங்க, ஃபால்க்லாண்ட் வார்லாம் நடந்திருக்கு. இவ்வளோ விஷயங்கள் அர்ஜென்டினா பிரிட்டன் இந்த 2 நாடுகள் சேர்ந்து ரைவல்ரியாக போயிட்டுருக்கு. அப்பேற்பட்ட அரசியல் பின்புலம் கொண்ட இந்த 2 நாடுகள் செமிஃபைனல்ஸில் கிளம்புறாங்க. ஆனால் இப்போ புரியுதா எதுக்கு அவ்வளோ ஃபவுல்ஸ் அவ்வளோ கார்ட்ஸ் உள்ளே வந்துச்சு, அடிச்சுக்கிற மாதிரிலாம் போனாங்க அப்படின்ட்டு. ஸோ இவ்வளோ பெரிய ஹிஸ்ட்ரி இந்த செலிப்ரேஷன் பின்னாடி மட்டுமே இருக்குது. இந்த ஐஎஃப்ஏபி அண்ட் ஃபிஃபா இந்த 2 அமைப்புகள் இருக்குல்ல, இவங்களோட வேலை என்ன, அதாவது போட்டிக்குன்னு விதிமுறைகள் இருக்கும், இது எல்லா அணிகளும் ஃபாலோ பண்ணுதா இல்லையான்னு பார்க்கணும். யாராவது வயலேட் பண்ணுறாங்கன்னா அவங்கள தண்டிக்கணும். ரைட்டு, எனக்கு என்னென்னா அர்ஜென்டினாவை இவங்க தண்டிப்பாங்கன்னு நினைக்கிறீங்க. எதுக்கு சொல்கிறேன்னா, இந்த செலிப்ரேஷன் அவங்க பண்ணியிருக்காங்களே, ஆக்சுவலாக இது தடை செய்யப்பட்ட ஒன்று. அதாவது நீங்கள் போட்டி களத்தில் எந்த ஒரு அரசியல் சார்ந்த சிம்பிள்ஸு, எந்த ஒரு அரசியல் சார்ந்த மெசேஜ், ஸ்லோகன்ஸ் இதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது. ரிலீஜியன் சார்ந்து இதை பண்ணக்கூடாது. நீங்கள் அப்பேற்பட்ட ப்ரொஹிபிஷன் லிஸ்ட்டில் இது முக்கியமாக இருக்குது. ஆனால் இதையும் தாண்டி அவங்க பண்ணியிருக்காங்களே, ஸோ இது வயலேஷன் தான். இது டவுட்டே வேணாம், உங்களுக்கு வயலேஷன் தான். இந்த வயலேஷனை மற்ற எதனா அடிகள் பண்ணிச்சுன்னா கதை முடிஞ்சுது. ஆனால் இப்போ ஃபிஃபா வேர்ல்ட் கப்பு ஃபைனல்ஸ்க்கு போயிருக்கு அர்ஜென்டினா. இந்த நேரத்தில் அர்ஜென்டினா மேலே ஃபிஃபா எதனா ஆக்ஷன் எடுப்பாங்க, ஐஎஃப்ஏபி எதனா ஆட்சேபனை தெரிவிப்பாங்க. மக்களை இந்த கான்டென்ட் பொறுத்த மனசு ஒரு வினா இருக்குது. முடிஞ்சதுக்கான பதில் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் அலீவ் பண்ணுங்கள். மற்ற டீம்ஸை போல அர்ஜென்டினாவையும் இந்த ஐஎஃப்ஏபியும் ஃபிஃபாவும் அணுகுதுன்னு நினைக்கிறீங்களா? இதில் உங்களோட கருத்து என்னவோ மக்கள் இருக்குது. ரைட்டு, இந்த முறை வேர்ல்ட் கப்பை யார் லிஃப்ட் பண்ண போகிறா? அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு, கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்டை விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. என் அன்பார்ந்த மாயம் ஸ்டுடியோஸ் நேயர்களே, மாயம் பக்தின்னு ஆன்மீகத்துக்காக பிரத்யேகமா ஒரு சேனலை கொண்டு வந்திருக்கோம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த சேனலுக்கு உங்களோட ஆதரவை மனப்பூர்வமா தெரிவிங்க. வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே. மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம். நீங்கள் யூடியூப்ல பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம், இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டு இருக்குங்க. ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க, மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்.